ஹலோ காய்ஸ், நாம இப்போ இஃப் விஷஸ் குட் கில் அப்படிங்கிற சீரீஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4 வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும். ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அவங்க அந்த ஷாமனோட, அதாவது ஒரு லூசு ஷாமனோட பொண்ணு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஷாமனோட வீடை தேடி நம்ம 3 பேரும் வந்துட்டு, நம்ம டீம்ல இருக்கிற 3 பேரும் அலைஞ்சு திரிஞ்சு தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ மலை உச்சில ஏதோ ஒரு வெளிச்சத்தை வந்து பார்த்த மாதிரி நேற்று முடிச்சிருந்தோம். ஸோ அந்த வெளிச்சம் வேற எதுவும் இல்லை, அங்கே ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு தனியா இருக்கு. அந்த வீடு நல்ல வெளிச்சமா இருக்கு. ஸோ அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியா, அப்புறம் காஹா ஹஸ்பண்ட், படிச்சு எல்லாருமே உள்ள போறாங்க. உள்ள போனா ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு ஃபர்ஸ்ட் கண்ணே தெரியல. மறுபடியும் நீங்க வந்துட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா உங்களை வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாத, ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங் ஹஸ்பண்ட் கேட்குறான். உடனே பாட்டிமா கண்ணாடியை போட்டதுக்கு அப்புறமா தான், ஓ நீங்களா, நான் கூட இந்த லூசு பயலுக்கு ஒரு கூட்டம் இங்கே வரும் அவனுங்க நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, குடிக்க ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இவங்க வேற ரொம்ப களைச்சு போயிருக்காங்கல்ல. ஸோ வந்து ஜூஸ் அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த பாட்டிமாட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிமா உட்கார வச்சு, இந்த மாதிரி இங்கே ஒரு மந்திரவாதி இருக்காங்கன்னு சொல்றாங்களே, உங்களுக்கு தெரியுமா? அவங்க பொண்ணு கூட வந்து ஸ்கூல் பொண்ணு தான், படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு, ஆமா அந்த மந்திரவாதியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவளுக்கு ஒரு பொண்ணு உண்டான, அந்த பொண்ணை நான் 3 வருஷமா பார்க்கவே இல்லை, பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அந்த பொண்ணும் நீங்களும் ஒன்னா படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா கேட்க, இவங்களுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு வேற ஸ்கூல் தானே. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன விஷயத்துக்காக தேடிட்டு இருக்காங்கிறதையும் சொல்ல முடியாது எல்லாருக்கிட்டையும். ஸோ அவங்க என்ன சொல்லன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பாட்டிமா சொல்றாங்க, அந்த பொண்ணோட பேரு கூட நல்ல தெரிஞ்ச பேர் தான், ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. உடனே நம்ம சியா என்ன பண்றா, ஃபோன் எடுத்து காட்டுறா. இந்த ஃபோன்ல இருக்கிற போட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா நம்ம நேற்று வந்து ஒரு பையன்கிட்ட இருந்து நம்ம இந்த போட்டோவை கலெக்ட் பண்ணியிருந்தோம்ல. பட் அந்த பார்க்கும்போது பாட்டிமா சொல்றாங்க, அந்த படிக்கிட்ட இருந்து வர்ற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல, இந்த பொண்ணு தான் வந்துட்டு ஷாமனோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவனுக்குலாம் ஷாக்கா இருக்கு. ஏன்னா படியில இருந்து இறங்கிட்டு இருந்த வந்த பொண்ணு தான் வந்துட்டு ஷாமன் பொண்ணுன்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பையன் வந்து ஒரு பேரை சொல்லியிருந்தானே, அவங்க பேரு, அந்த பேரை சொல்லி கேட்டா பாட்டிமா சொல்றாங்க, இல்ல அந்த பேர்லாம் இல்ல, வேற ஏதோ ஒரு பேரான எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாட்டிமா, உங்களோட உதவிக்கு நன்றி. அவங்க வீடு உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க அப்படியே நேரா போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கதான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, உங்களோட உதவிக்கு நன்றி, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து 3 பேருமே கிளம்பிடுறாங்க. அந்த பாட்டிமா வீட்டுல இருந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லா உப்பை வேற எடுத்து வைக்க சொல்லியிருக்கான் காங்காவோட ஹஸ்பண்ட். எதுக்கோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இப்ப அவங்க வந்து பாட்டிமா சொன்ன வழியில வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருந்தா அங்க ஒரு கதவுல ஒரு மாதிரி சங்கிலி போட்டிருக்கு. அதை பார்த்து உங்களுக்கு டவுட்டா இருக்கு, ஒருவேளை இந்த இடமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படியோ திறந்துட்டு உள்ள வந்தா ஒரு மாதிரி சிலைகள், சின்ன சின்ன சிற்பங்கள் அதெல்லாம் ஒரு மாதிரி விழுந்து கிடக்குது. அந்த இடத்துல சில இடத்துல ரத்தக்கரை அது இதுன்னு ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இல்லை அந்த இடம், ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு காங்காவோட ஹஸ்பண்ட் வந்து, இந்த இடத்த பார்த்தா ஷாமனோட இடம்னு கூட சொல்ல முடியல, பட் ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கு, பட் ஆனா இது மந்திரவாதியோ இல்லை இந்த மாதிரி ரிச்சுவல் பண்றவங்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இன்னுமே போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவன் கையில ஒரு காம்பஸ் வச்சுட்டு தான் வந்துட்டு இவன் அந்த வழியை வந்து திசை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவன் கையில இருக்கிற அந்த காம்பஸ் வந்து ஒரு மாதிரி சத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் அசையாம நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்காவோட ஹஸ்பண்ட் அப்படியே என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவா போற மாதிரி தெரியுது இவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், நீங்க 2 பேரும் ஒட்டி நில்லுங்கன்னு, ஒட்டி நிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிக்கிறாங்க. ஒட்டி நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் நிக்க வச்சுட்டு கத்தி எடுத்து ரவுண்டு போடுறான். அவங்கள சுத்தி ரொம்ப நெருக்கமா தான் நிக்க வச்சிருக்கான். அதுக்கு அவ சொல்றா, ஏற்கனவே இங்க வெக்கையா இருக்கு, இப்படிதான் வந்து நெருக்கிக்கிட்டு நிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. எவ்வளவு தூரம் ஒட்டிக்கிட்டு நிக்கிறோமோ அவ்வளவு தூரம் இது வேலை செய்யும், கம்முனு கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டை போட்டு அது மேல இவங்க எடுத்துட்டு வந்து அந்த உப்பு அப்படியே தூவி, இதுதான் இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு, நான் உள்ள போயிட்டு உங்களை வந்து வெளியில வாங்க அப்படி சொன்னாதான் வரணும், அப்படி இல்லை அப்படின்னா நானே வந்தா மட்டும் தான் நீங்க வரணும், அதையும் மீறி நான் வரவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து நேர காரை பார்க்க ஓடிடணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நடுவுல வேற இவர் ஒரு மாதிரி கண் பாஷையில வந்துட்டு நம்ம படிச்ச பத்தி படிச்சும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள நான் வரலன்னா காரை பார்க்க ஓடிடணும், காருக்குள்ள போய் உட்காந்துட்டு காலையில விடிகிற வரைக்கும் உள்ளே தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு, நான் சொல்லிட்டேன்
இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காம்பஸையும் அவங்க கையிலே கொடுத்துட்டு அப்படி ஏதாவது பிரச்சனைனா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம காங்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ஓகேவா அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்துறான். உடனே இவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. உடனே இல்லை சும்மா டெஸ்ட் பண்ணேன், சும்மா சும்மா அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போகிறான். ஏதாச்சும் பயமுடுத்துனா அந்த ரவுண்டை விட்டு வெளியே வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் யூ அப்படின்னு வேற படிச்சு திட்ட தெரியும்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ உள்ளே போகிறாரு. உள்ள காங்கா ஹஸ்பண்ட் போயிட்டே இருக்கு. அங்க ஒரு துணி வந்து தொங்குது. அந்த துணி மேல ஒரு மாதிரி சிகப்பா இருக்கு. இது என்னது, இது பிளட் ஆயில் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே அப்படி உள்ள போயிட்டு இருக்காரு ஃபோன் டார்ச் லைட்டை வச்சுட்டு. பார்த்தா அங்க ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் யூஸ் பண்ற போர்வெல்லாம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி புகர்வைகள்லாம் அங்கங்க அப்படியே இருக்கு. அதை பார்த்துட்டே இவங்க வந்துட்டு என்ன இது யாருமே இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் இங்க சியாக்கு கடுப்பா இருக்கு. இந்த வேர்வையில என்னால இங்க நிக்கவே முடியல, இது வேற ஒரே தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டே இருக்கா. உடனே அதுக்கு அவன் வந்து ஒரு நிமிஷம் அசையாம நில்லு அப்படிங்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பதட்டத்தோட பாக்குறா படிப்ஸ. அப்படியே ஃபேஸை வந்து அப்படியே படிப்ஸு கிட்ட கொண்டு வர, என்னடா பண்ற, எதுவும் கிசு பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தா தப்புன்னு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தலையில அடிக்கிறான். என்னன்னு பார்த்தா மண்டை மேல ஏதோ கொசு இருந்துச்சு. ஆமா ஜியா காடா பாவி அப்படிதான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜியா வந்து சரி அதுக்கே இப்படி பண்ற சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கொசு அடிக்கணும்ல, அப்புறம் உனக்கு கடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜியா அங்க பாரு உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்க அப்படியே படிப்ஸும் திரும்புறான். அங்கே ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கட் பண்ண இப்போ காங்கா ஹஸ்பண்ட் உள்ள வந்து தேடிக்கிட்டு இருக்காருல்ல, முழு துப்பறிவாளராகவே மாறிட்டார் சாரு. ஸோ உள்ள ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு செவுறு மாதிரி இருக்கு. ஆனால் அந்த செவரோட மேலே பெயிண்ட்டுக்கு பதிலாக எதையோ வச்சு ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. உடனே அதை பார்த்து டவுட் ஆகி பக்கத்துல போய் தட்டி பார்க்குறான். சவுண்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஏதோ அட்டை கார்ட்போர்ட் மாதிரி. உடனே அதை அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கான். ஒரு கத்தியை எடுத்து அப்படியே அந்த செவுறு மாதிரி இருக்குல்ல அதை அப்படியே குத்துனா உள்ள இறங்குது. உடனே அவன் ஷாக் ஆகி அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதை அப்படியே சுத்தி கிழிக்கிறான். ஏதோ ஒரு எழுத்தால எழுதி ஏதோ மேல வேற ஒட்டி இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு வேகமா கிழிச்சா உள்ள ஒரு கதவு இருக்கு, ஒரு மாதிரி ஒரு கபோர்டு கதவு மாதிரி. ஸோ அதை அப்படியே திறந்தா உள்ள ஏதோ ஒரு பெயிண்டிங்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இந்த நரகத்துல இருக்கிற மாதிரி வித்தியாசமா கொடூரமா இருக்கு. அப்படியே இவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜியா கண்ணுக்கு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட அந்த ஷாமனோட பொண்ணா இல்லை இன்னொரு பொண்ணான்னு தெரியல, அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபேஸ்லாம் ரத்த கரையோட அவன் நின்றுட்டு இருக்கிறது தெரியுது. இந்த லூஸ் ஜியா வந்து ஒரு காலை ஆல்ரெடி வெளியே வச்சிருக்கா. இவன் கொசு வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஒன்று பண்ணால அதுல வந்து பதறி போய் ஒரு காலத்துக்கு ரவுண்டை விட்டு வெளியில வச்சுட்டா. உடனே படிப்ஸ் வந்து உள்ள இழுத்து வச்சிடறான். என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ள நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜியா வந்து திடீர்னு பார்த்தா அப்படியே அந்த பொண்ணு அந்த ஒரு உருவம் தெரியுதுல, அந்த உருவத்தை பார்க்க அப்படியே போய்கிட்டே இருக்கா. அட லூசு பொண்ணு என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஷாக் ஆகுது. பின்னாடியே படிப்ஸும் வந்து எவ்வளவு கூட்டு பார்க்கறான், சியா போகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ அப்படியே ஒரு மாதிரி பேடிச்ச மாதிரியே போயிட்டு இருக்க. பின்னாடியே படிப்ஸும் அந்த ரவுண்டை விட்டு சொல் பேச்சை கேட்காம வெளியில போயாச்சு 2 பேருமே. இப்போ ஜியா கண்ணுக்கு அந்த உருவம் தெரியுது, ஆனா படிப்ஸ் கண்ணுக்கு தெரியல. ஜியா கேக்குறா உனக்கு அவ தெரியுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் வந்து பதறிக்கிட்டு எங்கம்மா தெரியுறா, எனக்கு எங்கேயுமே தெரியலையாமா, உன் மண்டையில ஏதோ அடிபட்டுருச்சா, உன் மண்டையில பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இங்க இவ வந்துட்டு அவ ஏதோ காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கா. ஏம்மா எங்கம்மா போற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இவனும் போயிட்டு இருக்க. அங்க அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா கீழே ஒரு மாதிரி கையை காட்டுற மாதிரி இருக்கு. இப்ப ஜியா அந்த இடத்துக்கு வந்ததும் அந்த உருவம் அவ கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துல ஒரு துணி இருக்கு, ஓகேவா. அந்த துணியோடைய பேட்ச் ஒன்று போட்டிருக்கு அந்த ட்ரெஸ்ல. ஆக்சுவலி அது வந்து இவங்களுடைய ஸ்கூல் ட்ரெஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இது ஏன்னா நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்தா பக்கத்துல ஒரு துணி இருக்கு. அந்த துணியில தான் எழுதிருக்கு. பக்கத்துல இன்னொரு போட்டோ வேற இருக்கு. இது எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம காங்காவோட ஹஸ்பண்ட் வந்து அங்க துப்பறிஞ்சிட்டு இருக்காருல்ல, அவர் காதுக்கு யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதறி அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்தா இதுங்க 2 தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்குதுங்க. அதுங்க கண்டுபிடிச்சத இல்ல, நாங்க இதை கண்டுபிடிச்சோம் அதனாலதான் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு. ஒண்ணு என்னதான் இருந்தாலும் அந்த வட்டத்தை விட்டு வராதீங்கன்னு சொன்னல, சொல் பேச்சே கேட்கறது இல்லப்பா, எப்பா சை அப்படின்னு சொல்லிட்டு அவரு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இல்ல இதை பாருங்க, எனக்கு அந்த உருவம் அந்த கனவுல அன்னைக்கு வந்துச்சுல, அது மாதிரி மறுபடியும் வந்துச்சு, அதுதான் இதை காட்டுச்சு, அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே இவர் அதை பார்த்துட்டு சரி காங்கா கிட்டதான் கேட்கணும் இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே அது எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, காருக்கு வந்துடுறாங்க. கார்ல வந்துட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இப்ப காங்காக்கு போட்டோ
போட்டோஸ் எடுத்தார்ல அதுவும் இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற இது எல்லாமே வந்து அவளுக்கு போட்டோ மூலமா அனுப்ப அவ அதை பார்த்துட்டு இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இதை வந்து என்னால யூகிக்கவே முடியல, இது என்ன மாதிரி ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை வந்து இது சபிக்கப்பட்ட மந்திரமா இல்ல யாரையாவது காப்பாத்துறதுக்காக போடப்பட்ட மந்திரமான்னு தெரியல, இதுல நிறைய கலப்பிடம் இருக்கு, புத்திசம் கூட இதெல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து இதை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோல ஷாமனோட பொண்ணு இன்னொரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அந்த போட்டோவை காங்காக்கு அனுப்புறாங்க. அதை பார்த்துட்டு அவ என்ன சொல்றான்னா, இந்த போட்டோவை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏதோ தப்பு நடந்த மாதிரியே இருக்கு, அந்த பொண்ணுடைய பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்குல்ல, இதை பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு வீடியோவை கட் பண்ணி அந்த இடத்துல அப்படி ஸ்டார்டிங் சீன் இறந்து போவால அந்த இடம் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இவளுக்கு வந்து எல்லாமே அந்த ஹாலுசினேஷன்ல வந்து நம்ம ஜியாக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் இவளுக்கும் தெரியும். ஸோ அதை வச்சு அவ கெஸ் பண்ணி சொல்றா. அப்போ ஒருவேளை இந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது தான் அந்த சம்பவம் எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அசம்ஷன்ல தான் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல படிப்ஸுக்கு ஒரு ஐடியா வருது. விண்டோட லேப்டாப் எடுத்து என்ன பண்றான் அப்படின்னா ஜியா கிட்ட சொல்றான், இந்த போட்டோவை பாரு, இது வந்து டிஜிட்டல் பண்ணப்பட்ட மாதிரியே தெரியல, இது ஏதோ ஒரு வீடியோ கிளிப்ல இருந்து எடுக்கப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் மாதிரி இருக்கு, இதோடைய கலர் கிரேட்லாம் பார்க்கும்போது பின்டு லேப்டாப்ல ஒரு வீடியோ இருந்துச்சுல அந்த வீடியோவுடைய கலர் கிரேட் மாதிரி இருக்கு, சரி அந்த வீடியோவை நான் எடுத்துட்டு அந்த வீடியோவை எந்த இடத்துல எடுத்திருக்காங்கிற லொகேஷன் எல்லாமே நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கு புரியவே இல்லை. படிப்ஸை பார்த்துட்டு நம்ம காங்காவோட ஹஸ்பண்ட், எப்பா நீ ஜாக ஜாக கில்லாடியா இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜியா வந்து நிறைய கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்கா. இது எப்படி நீ கண்டுபிடிப்ப, ஜிபிஎஸ் லொகேஷன் அப்ப ஆன்ல இருக்குமா அந்த வீடியோ எடுக்கும் போது, அதனால இவங்க ட்ராக் பண்ண முடியுதா, அப்ப கிரிகோ அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ற எல்லாரோட லொகேஷனுமே ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் நிறைய கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்க. படிப்ஸும் உள்ள போய் பார்த்துட்டு இருக்கான். ஆனா வந்துட்டு அங்க ஒரு சர்வர் இருக்கு, கிரிகோ ஆப்போட ஒரு போர்ட்டல் சர்வர் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து இவங்களால போக முடியல, அதுக்கு ஆக்சஸ் வந்து இந்த லேப்டாப்போட ஐடிக்கு இல்ல. ஸோ இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும் போது அந்த சர்வரோடைய அந்த லாகின் பேஜை பார்க்கும்போது நம்ம ஜியாக்கு வந்துட்டு இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த யூஐ அப்படின்னு சொல்றாங்க. யூஐ அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஒரு போர்ட்டல ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது அதோடைய ஃப்ரண்ட்ல என்ன டிசைன் இருக்கு அப்படிங்கிறத யூஐல தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு பேக் அண்ட் கோடு மாதிரி ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து பின்னாடி வந்து அதை எழுதுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஜியா வந்து இதை வந்து நான் என்னுடைய லாங் ஜம்ப் கோச் இருக்காங்கல்ல அவங்களோட கம்ப்யூட்டர்லாம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இவங்களுக்குலாம் ஷாக்காக இருக்கு, என்னது அவங்க கம்ப்யூட்டர்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அங்கே போனால் அப்போ ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலை பார்க்க தான் கிளம்புறாங்க. இப்ப ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. அங்க ராத்திரி நேரம். ஆனா அங்க ஒரு கார் தெரியுது, அது வேற யாரோட காரும் இல்ல, கோச்சோட கார் தான். அது ஜியா சொல்றா, மோஸ்ட்லி ஸ்கூல்ல எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறம் லாஸ்டா நைட்டு போலதான் என்னோட கோச் கிளம்புவாங்க, இது அவங்க வழக்கம் போல கிளம்புற டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அப்ப அவங்க போனாதான் ஸ்கூலுக்குள்ள வந்து போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜியாக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த போட்டோவை கையில வச்சுட்டு அவ சொல்லிட்டு இருக்கா, ஆக்சுவலி இந்த பொண்ணு இருக்கால, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு, அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ரெட்ட கலரியா தெரிஞ்சாலே அந்த பொண்ணு வந்து ஒருவேளை ஹெல்ப் பண்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது, ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவ கையை காட்டி கைடு பண்ணனாலதான் எனக்கு இந்த பொருள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. அதுக்கு வந்துட்டு நம்ம காங்காவோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ அப்படியெல்லாம் உடனே வந்துட்டு யாரையும் நம்பிட முடியாது, மோஸ்ட்லி இந்த மாதிரி பிகைகள் இந்த மாதிரி ஆவிகள்லாம் வந்துட்டு நம்மளையே வந்து ட்ரிக்கியா ஏமாத்ததான் பார்க்கும், ஏன் நாங்களே எடுத்துக்கோ, ஏன் நாங்களாம் எவ்வளவு பார்த்துருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கோச் அந்த இடத்த விட்டு கிளம்பி கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. சரி ஓகே, இதுதான் கரெக்டான நேரம், உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவும் படிச்சு கிளம்புறாங்க. உடனே இவர் கேட்கிறாரு, நானும் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உள்ள வந்தா கண்டிப்பா அது சந்தேகப்படுற மாதிரி இருக்கும், நாங்க பார்த்தோம்னா இப்ப எங்களுக்கு இந்த வழி வந்து புதுசு கிடையாது, உங்களுக்கு தான் புதுசு, அது மட்டும் இல்லாம யாராச்சும் பார்த்தாங்கன்னா கூட சரி நம்ம இந்த ஸ்கூல் பிள்ளைங்க தானே வராங்க அப்படின்னு விட்டுருவாங்க, நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா டவுட் வரும், ஸோ அமைதியா இங்கே உட்காருங்க நாங்க போய்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரு சரி ஒன்னா போயிட்டு ஒன்னா வரணும், தனியா பிரிஞ்சுலாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஜியா வந்து ஃப்ரண்ட் கேட் வழியா போகாம பின்னாடி ஒரு கிரில் இருக்கு, அதுக்கு கீழே வந்து ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ளதான் படிப்ஸை வந்து கூட்டு வரா. படிப்ஸை கேட்கிறா, ஆமா இதெல்லாம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் ஷாக்கா. அதுக்கு அவ சொல்றா, இதை உருவாக்குனதே நான் தானே அப்படின்ட்டு. இவனுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவ சொல்றா, இந்த மாதிரி லாங் ஜம்புக்காக நிறைய டைம் நான் சீக்கிரட்டா வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பேன், அதுக்காக நான் யூஸ் பண்ணதுதான் இது, நான் தான்
தானே இது உருவாக்கி வச்சிருக்கேன், அதனால தானே நேஷனல்லாம் போக முடியுது அப்படின்னு சொல்லுவா. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்போ அந்த ஸ்டேடியம் வழியா போய் கோச்சோட ரூமுக்கு போறாங்க. வெளியில பாஸ்போர்ட் வந்து 1 2 3 4 அப்படின்னு ஜியா தட்ட, இதெல்லாம் ஒரு பாஸ்போர்ட்னா கோச் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு இவனுக்கு ஷாக் ஆகுது. உடனே என்னோட கோச்சுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி மேலலாம் நம்பிக்கையே கிடையாது, அவங்க எல்லாத்துலயும் இதே நம்பர் தான் போட்டு வச்சிருக்காங்க, சரி நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இவ கோச்சோடைய சிஸ்டம் ஆன் பண்ணி ஜியா வந்து லாகின் பண்ணி கொடுக்குறா. இப்ப உள்ள போனா அந்த போர்ட்டல்ல அந்த லாகின் பேஜ் வந்து இவங்களுக்கு இப்ப தெரியுது. இவங்க இந்த சிஸ்டம்ல இருந்து இந்த லாகின் பேஜுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கு. ஸோ இவங்களால உள்ள போக முடியுது. உள்ள போய் பார்த்தா அங்க எக்கச்சக்கமா வீடியோ இருக்கு. இதெல்லாம் கிரிகோ ஆப்ல எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இருக்கிறதுலே அவளுக்கு இப்பதான் தலைவலியே வருது. என்ன அப்படின்னா அங்க 2வது ஒரு வீடியோ இருக்கு. அதை பார்த்து அவ ரொம்பவே பயந்து போறா. அவ என்ன கேட்கிறா அப்படின்னா, இதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே கிரிகோ ஆப்ல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோனா அவங்களாம் விஷ் மேக் பண்ணவங்களா அப்படின்னு கேட்கிறா. ஆமா, கிரிகோ ஆப்ல அதுதானே பண்றாங்க அப்படின்னு படிச்சு சொல்ல, உடனே இவளுக்கு அப்போ அந்த 2வது வீடியோல இருக்கிறதும் ஆசைகள் கேட்கப்பட்ட கிரிகோ ஆப்ல எடுக்கப்பட்ட வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. உடனே 2 பேரும் அது என்ன வீடியோ அப்படின்னு படிச்சு உத்து பாக்குறான். அதை வந்து ஓபன் பண்ணா வேற எதுவும் இல்ல, ஜெனியோட வீடியோ தான். ஜெனி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பேப்பர்ல எழுதி அதை நெத்தியில ஒட்டிக்கிட்டு, எனக்கு 2 பேர் மட்டும் செத்தா போதும், அதுதான் என்னோட ஆசை, அதுல ஒருத்தங்க யார் அப்படின்னா பிண்டு அப்படின்னு அவ சொல்ல, இவங்க 2 பேருக்கு தூக்கி வாரி போடுது. என்னது இது? அப்போ பிண்டு இறக்குறதுக்கு முன்னாடியே இவ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அவளோட ஆசையை சொல்லியிருக்கா, அதனாலதான் அப்ப பிண்டு இறந்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாக்கா அப்படியே பார்க்க, இன்னொரு பக்கம் இதே ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஜியா வரா. ஜியா வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்ல, அப்படியே இங்க இவங்க ஷாக் ஆகுறதையும் அங்க அவ சிரிக்கிறதையும் காட்டி இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது, ஜியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுவும் மறைக்கிறாளா, எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். Until then, this is LG voiceover. Tata, bye bye.